வணக்கம் மீன்புரை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குள்ளே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 66வது மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஜிடிக்கு இடையில் நடக்குது. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டு. ஓகே, ஸோ இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் பார்க்க முன்னாடி லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்துருந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம எங்கெங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் வந்திருந்தது. 2 பிளேயர், மொத்தமாகவே 6 பிளேயர் ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ அதில் 2 பிளேயர் கேப்டன் விசி அப்படிங்கிறதும், ஆல்ரவுண்டருக்கு பாசிபிலிட்டி இருக்குது விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் இருக்கும்போது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கேப்டன் விசி ரெண்டுமே அங்கே தான் நடந்திருந்தது. ப்ளஸ் கிரெடிட் பேஸ்லேயும் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இங்கே 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 8.5லேயும் 7லேயும் இந்த மாதிரியான 7.5லேயும் பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதில் 2லேருந்து வந்திருந்தது. சின்ன சின்ன சேஞ்சஸ், ஹெட்மயர் வருவாப்பில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஹெட்மயர் வரல, ரோமன் பவல் வந்திருந்தாப்புல. ஸோ அப்போது 7ல் 5 பேர் அப்படிங்கிற மாதிரியும் மாறி இருந்துச்சு. பட் கேப்டன் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கிற இடம் ப்ளஸ் பிளேயர்ஸ் அதிகமாக இருந்த இடத்துல கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. அது சின்னதாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த முறை நம்ம செக் பண்ண போகிறதில்ல, நீங்களே செக் பண்ணிக்கங்க. வீடியோ கொடுக்குறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இன்றைக்கி மேட்ச்க்கானது பார்ப்போம். ஸோ போன மேட்ச் 9 கிரெடிட்டில் எப்படி பிளேயர்ஸ் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேர் இருந்த இடத்துல 2 பேர், அதுக்கு முன்னாடி மேட்சஸில் அவாய்ட் ஆகிருந்தது. ஸோ அதனால் 2 பேர் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஒருத்தர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் ஓகே. ஸோ அது நடக்கிற விஷயந்தான், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக எடுத்துக்க பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு ஏற்படலாம். ஓகே, அடுத்து இன்றைக்கி மேட்ச்சுக்கானது வருவோம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிளாசன், டிரேவிஸ் ஹெட், சாய் சுதர்சன், ரஷித் கான். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்சு 3 பேர்த்துலேருந்து 2 பேர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 2 பிளேயருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஒரு பிளேயராக குறையிறதுக்கு ஓகே, அந்த மாதிரி கூட ஒரு சான்ஸ் இருக்கும். பட் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு 2 பிளேயர் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். நேற்று இன்னிங்ஸ் வைஸ் வரல. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் உள்ளே வரலை. ஸோ இன்றைக்கி அந்த சான்சஸ் இருக்கலாம். சரிங்களா, இன்னிங்ஸ் வைஸில் யோசித்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ண பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸில் பேட்டிங் அப்படின்னா டிரேவிஸ் ஹெட் கிளாசன், அல்லது டிரேவிஸ் ஹெட் ரஷித் கான், கிளாசன் ரஷித் கான். ஸோ அந்த மாதிரி அமையும். இதில் சாய் சுதர்சன் எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 2 இன்னிங்ஸ்லேயும் ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது சுதர்சன் உள்ள கொண்டு வர மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மேட்ச்சுக்கு. அடுத்து 8.5 பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், நடராஜன், ஏ சர்மா, சுப்மான் கில். ஸோ இங்கேயும் ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ அங்கே சரி கிளாஸன் கட் பண்ணலை. ஓகே, இங்கேயும் 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு இங்கேயும் 2 பிளேயருக்கான வாய்ப்பு. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 பிளேயர் வரைக்கும் சின்னதாக ஒரு வாய்ப்புமே உண்டு. அது கூட நீங்கள் கொஞ்சம் செட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 அமைப்பு 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பிளேயர் சிங்கிளாக இருந்தது இந்த சீசனில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் மேட்ச் 3 பேர் இருந்த ஒரு இடத்துல மிஸ் ஆகிருந்தது. 2 கேட்டகரி 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாறிச்சு. பட் இருந்தாலும் 8 கிரெடிட்டில் 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே வரலை. சரிங்களா, ஒரு கிரெடிட் அடி வாங்கியிருக்கு. அதுவும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா கரெக்டாக பிளேயர்ஸ் அதிகமாக வரக்கூடிய 2 இடத்துக்கு சென்டரில் அந்த கிரெடிட் இருந்துச்சு. 8.5ல் நிறையா பிளேயர், 7.5ல் நிறையா பிளேயர். ஸோ அப்போ இந்த கிரெடிட்டு அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், மில்லர். ஸோ இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ரூல்ஸ் தான். ஸோ ஒரு பிளேயரை 2 பிளேயர் சேர்த்து எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அல்லது 2 பேர்த்தையும் கட் பண்ணுறது, இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ஒரே ஒரு பிளேயர் 7.5 பொறுத்த வரைக்கும் கே நித்தேஷ் ரெட்டி சிங்கிளாக இருக்கார். ஏதாவது லெவலில் சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வரும். ஹைப்பிக்கு தான், பட் மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கார். பார்த்துக்கலாம். ஏன்னா 3 பேர் இருந்த ஒரு இடத்துல நேற்று பிளேயர்ஸே வரல அப்படிங்கும்போது இன்றைக்கி சிங்கிள் பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஸோ ஃபிட் பண்ணிக்கங்க. ஒருவேளை இந்த இடத்துல இப்போ வேறு பிளேயர்ஸ்
ஆன் டைம் லெவலில் வந்தால் மாற்றி கன்சிடர் பண்ணிக்கங்க, 2ல் 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்து 7 கிரேடியேட்டை பொறுத்தவரைக்கும் ராகுல் தெவாட்டியா, ஷாருக்கான், மோஹித் சர்மா, என் அகமது, உடன்கட். ஸோ இங்கே தான் பிளேயர் அதிகமாக இருக்காங்க. அப்துல் சமாத். ஓகே, ஒரு 6 பிளேயர் இருக்கிற இடம். இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் 7 கிரேடியேட்டில் 5 பேர் இருந்து 2 பேர் தான் வந்திருக்கு. மினிமம் 3லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கலாம். லோ பிக்கு பிளேயர்ஸ் இங்கேருந்து வர சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நேற்று மேட்ச் இதே விஷயந்தான் சொல்லியிருந்தோம். ராகுல் சகர், ஆவேஸ் கான், அஸ்வின் இந்த 3 பேருமே அந்த 7.5ல் இருந்த லோ பிக்ஸ் அப்படியே உள்ளே வந்திருக்கும். 3 பேருமே மொத்தம் 4 பேர் லெவல் இருந்தாங்க. அதில் சசாந்த் சிங் மட்டும் ஹை பிக்கு. இதை நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். சசாந்த் சிங் ஹை பிக்கு. அப்போ லோ பிக் பிளேயர்ஸ் இங்கேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி 7 கிரேடியேட்லேருந்து லோ பிக் பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். இதை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக குரூப் பிளேயில் கூட நம்ம சின்னதாக டேபிள் வச்சு வேற ஒரு டைப்பில் நம்ம டீம் கொடுக்குறோம். நேற்று அந்த விஷயம் தவறாக இருந்தது. நம்ம கொடுத்துருந்த டெமோ டீம் 2ம் தவறாக போயிருந்தது. ஸோ அதை நான் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இங்கே உங்களுக்கும் பப்ளிக்காக இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சது தவறு இல்லை. ஸோ இந்த விஷயந்தான் ஆன் டைமில் சின்ன குழப்பத்தில் நம்ம மிஸ் பண்ண விஷயம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அவங்க பெய்டு மெம்பர்ஸு, அவங்களுக்கு இன்னும் பெட்டர் கொடுக்கணும். கண்டிப்பாக இன்னையிலேருந்து கம்பேக் இருக்கும். ஓகேங்களா? லாஜிக்கான பேசிக்கான விஷயங்கள் மிஸ் ஆகிருந்தது, அவ்வளோதான். ஸோ இதில் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. லோ பிக் பிளேயர்ஸ் இங்கேருந்து வர சான்சஸ் இருக்கும். அடுத்து 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல உமேஷ் யாதவ், சந்தீப் வாரியர், ஐசக் விசேகாத், கார்த்திக் தியாகி. பவுலர்ஸ் நிறையா இருக்காங்க, லோ கிரேட் பிளேயர்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்த விஷயத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இது 3 4 7 பேர். இன்னொரு பிளேயர் ஏதோ ஒரு பிளேயர் மிஸ் பண்ணியிருக்கோம். 2 நிமிஷம். எஸ் சிங். ஓகே, ஸோ இம்பேக்டையும் சேர்த்து எடுத்திருக்கோம். அண்ட் டைமில் இதில் இருக்கிற இம்பேக்ட் பிளேயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கால்குலேஷன் எடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பவுலர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் 7 கிரேடியிலிருந்து வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஓகே, அங்கே ஒரு 2 3 பிளேயர் வர்றாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 2 பிளேயர்ஸ், ஏன்னா இங்கே இன்ஃபேக்டில் பிளேயர்ஸ் வெளியே போயிட போகிறாங்க. அது தவிர்த்து இருக்கிற பிளேயர்ஸில் 1 or 2 பிளேயர்ஸ், 2 3, அதாவது கிட்டத்தட்ட 5லிருந்து 6 பிளேயர் வரைக்கும் லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும்போது இங்கிருந்தும் ஒரு 2 3 பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 இடம் தான் லோ பிக்கில் பிளேயர்ஸ் வர்றதுக்கான இடம். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக பிடிக்க முடிஞ்சால் ஹை பிக்கில் 1 2 பிளேயர்ஸ் ட்ராப் பண்ணுறது சரியாக பண்ணணும். கிட்டத்தட்ட 5 பிளேயர் வரைக்கும் ட்ராப் பண்ணணும் 50 எபோவில். அது மட்டும் சரியாக நடக்கும் பட்சத்தில் வாய்ப்புகள் இருக்கும். இங்கே மினிமம் இந்த பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயராவது மினிமம் வாய்ப்பு இருக்கும். 2 பிளேயருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் டஃப் திங்காக இருக்கும். பட் இங்கே வாய்ப்பு இருக்கும் 1 or 2 பிளேயர்ஸுக்கு. இதை ஃபிட் பண்ணிக்கங்க. ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிளாக பார்த்துக்குவோம். அது ஏன்னா ஆன் டைம் பர்சன்டேஜ் நிறையா மாறுது. ஸோ அதனால் அதை இப்போதைக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேப்டன் விசி ஆப்ஷனோடு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை வச்சே பார்த்துக்கலாம். மொத்தமாக 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் 6 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை அப்படி எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன் டாப் கேப்டன் டிராவிஸ் ஹெட், டாப் விசி சாய் சுதர்சன். ஸோ இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. பேட்டிங்கில் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங்லேயே விசி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் பேட்டிங்கை சார்ந்த கேப்டன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அதை விட்டால் பவுலிங் கேட்டகரியில் கேப்டன்சி வர வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சு 2 பேரும் ஹை பிக் பிளேயர் தான். சாம் கரனும் ரியான் பராக்கும் 75 எபோவ் இருந்த பிளேயர்ஸ் கேப்டன் விசி அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன் ஆர் விசி ஏதாவது ஒன்று லோ பிக் பிளேயர்ஸாக, லோ பிக் பர்சன்டேஜ் அடிப்பில் ரொம்ப லோ பிக் பிளேயர்ஸாக உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு தான், பட் அப்படி ட்ரை பண்ணால் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற லோ பிக் பவுலர்ஸ் அல்லது செகண்ட் இன்னிங்ஸில் விசி அளவுக்கு லோ பிக் பவுலர்ஸ் இந்த மாதிரி மேபி சான்ஸ் இருக்கலாம்.
ட்ராக் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்கும்னா நேற்று மேட்ச்சுமே கிட்டத்தட்ட ரன்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு ட்ராக் தான். பட் லோ ஸ்கோராக போயிருந்தது. ஸோ அதனால் அதை பெருசாக கான்ஃபிடென்ட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த பிளேயர்ஸுக்கு எபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்து கேப்டன்சி விசி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச்சுக்கு கேப்டன் வாய்ப்பு அப்படின்னு இருக்கிற இடம் அப்படின்னா பேட்டிங் ஆர் பவுலிங். ஸோ இங்கே கேப்டன் ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் எடுத்த மாதிரி கிரெடிட்டில் இருக்கிற அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிற 2-3 இடத்த நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நம்ம சொன்ன கேட்டகரி வைஸாக ஸ்டப் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கேப்டன் பிளேயர்ஸ் ஒரு 3-4 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள கேப்டன் யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.